அண்ணாமலை வந்து விஜய் மேல இருக்கிற நம்பிக்கை ராகுல் காந்தி மேல ஒரு 10% வைங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு. நாங்க என்ன விஜய் மேல நம்பிக்கை வச்சிருக்கோம்? அவரு கிழக்க போங்கன்னா அவர் மேற்க போவார், மேற்க போங்கன்னா கிழக்க போவார். நாங்க என்ன கேட்டோம்? விஜய் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தையும் இந்தியா கூட்டணியும் தொடர்ந்து தாக்கி கொண்டிருக்கிறார் என்ற கேள்வி. இந்த கேள்விக்கு என்ன சொன்னோம்? விஜய் தேர்தல் அவருடைய கட்சி ஆரம்பிக்கும் பொழுது தேர்தல் வியூகம் அவருடைய கட்சியுடைய கொள்கை கோட்பாடு சொல்லும் பொழுது புரட்சியாளர் அம்பேத்கரையும் பெரியாரையும் காமராஜரை பற்றி பேசுகிறார் என்றால் சமூக நீதியை பற்றி பேசுகிறார். சமூக நீதியை பற்றி இந்தியா முழுவதும் பேசுவது இந்தியா கூட்டணி, தமிழ்நாட்டிலும் பேசுகிறோம். அப்ப அவரு சமூக நீதிக்கு ஆதரவா இருக்கிறன்ற கொள்கை கோட்பாடை சொல்லிட்டு அவர் எங்க இருக்கணும்? யாரை விமர்சிக்கணும், யாரை ஆதரிக்கணும் அப்படின்னா இந்தியா கூட்டணி அவருடைய கொள்கை தான் இந்தியா கூட்டணிய கொள்கை. இந்தியா கூட்டணிய கொள்கை என்னென்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் பேசுறாரு. அப்போ அவர் இங்க இருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டாங்க. கூட்டணியில வந்தால் சேர்த்துக் கொள்வீர்களா அப்படின்னு கேட்டப்பாரு, இது வந்து எங்களுடைய அகில இந்திய தலைமையும் இந்த இந்தியா கூட்டணிக்கு தமிழ்நாட்டின் தலைவராக இருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதியும் முடிவெடுக்கணும்னு சொன்னோம். அவர் உடனே நீங்க விஜய் மேல் நம்பிக்கை வச்சிருக்கீங்களான்னு என்ன கேள்வி இது? நாங்க சொன்னது வேற, அவர் சொல்றது வேற. இந்த கோமியம் சம்பந்தமா வாயே திறக்கமார்கள், அதை பத்திலாம் பேசணும். அவர் விஞ்ஞான யுக புரட்சி நடந்திருக்கிற நாட்டில் ஒரு உலகமே திரும்பி பார்க்கின்ற ஒரு ஐஐடி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஜவஹர்லால் நேரு அவர்களால் கட்டி உருவாக்கப்பட்டது. அந்த ஜவஹர்லால் நேரு கட்டி உருவாக்கிய ஐஐடியில் இருக்கிற ஒரு இயக்குனர் சொல்றாரு கோமியம் குடிங்க அப்படின்னு. இதெல்லாம் என்ன இது? விஞ்ஞானம் இருக்கா இல்லையா? விஞ்ஞானத்தை நம்புறாங்களா இல்லையா? நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறேன் அவர் காமகோடிக்கு. மாணவர்களுக்கு நீங்கள் எதை சொல்லிக் கொடுக்க வேண்டியமோ அதை சொல்லிக் கொடுக்காமல் மூட நம்பிக்கையை சொல்லிக் கொடுத்து வருகிறார். அதை ஆதரிப்பதற்கு கோமியம் குடிக்கும் பாஜக தலைவர்கள் ஆதரிக்கிறார்கள். இது எப்படி நியாயமாகும்? அது WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஏதாவது அதை அங்கீகரிச்சிருக்கா இவங்க சொல்ற வார்த்தைய? இல்ல FDAன்னு ஒன்று இருக்கு, ஃபுட் ட்ரக் கண்ட்ரோல் ஆஃப் இந்தியா வேர்ல்டுன்ட்டு, அந்த அத்தாரிட்டி, ஃபுட் ட்ரக் அத்தாரிட்டி, ஏதாவது FDA ஏதாவது ஆதரிச்சிருக்காங்களா? இது உண்மைன்னு சொல்லியிருக்காங்களா? இன்னைக்கு விஞ்ஞானம் எங்க வளர்ந்துட்டு இருக்கு? ராக்கெட் விட்டுட்டு இருக்கோம், 3 லட்சம் மைலுக்கு அண்ணாட போயிட்டு ஆய்வு செஞ்சுட்டு இருக்கோம். இந்த காலத்துல போய் கோமியம் குடிங்கன்னு சொல்றதெல்லாம் என்னது? சொல்றது யார்? ரோட்ல போறவங்களோ? அண்ணாமலை சொன்னா பரவாயில்ல, மருத்துவத்தை பத்தி தெரியாதவருக்கு. அக்கா தமிழிசை சொல்றாங்க, ஒரு IIT இயக்குனர் சொல்றாரு. இதுதான் பாஜக அரசியல், இதை தான் நாங்க வெறுக்கிறோம். இதுதான் RSS உடைய ஐடியாலஜி, எல்லாரையும் முட்டாளாக்குறது. தமிழிசை என்ன சொல்லியிருக்காங்க? மாட்டுக்கறி சாப்பிடுவீங்க, கோமியம் குடிக்க மாட்டீங்க. ஏங்க, மாட்டுக்கறின்றது ஒரு இறைச்சிங்க, அது கழிவு கிடையாது. அது கோமியம்ன்றது கழிவு. அது இன்னும் கொஞ்ச நாள்ல போய் எல்லாரும் என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியாது, வேற எதையாவது சாப்பிட சொல்ல போறாங்க. அண்ணாமலை தமிழக பாஜக தலைவர் பதவியிலிருந்து தூக்குறது அவங்க கட்சிக்குள்ளே சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. பல்வேறு மாவட்டங்களில் அண்ணாமலை தூக்க போறாங்கன்னு சொல்லி அவங்க கட்சி நிர்வாகிகளே பேசியிருக்காங்க. என்ன காரணம்? எங்க காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஜனநாயக கட்சி, பிறருடைய கட்சிகள் நாங்க மூக்க நுழைக்க மாட்டோம், தலையிட மாட்டோம். அவங்கள மாதிரி அநாகரிகமான ஆட்கள் நாங்க இல்லை. அது அவங்க உட்கட்சி பிரச்சனை, அவங்க தான் தீர்த்துக்கணும். பல்கலைக்கழகங்களை வந்து புதிய திட்டங்களை தான் நாங்கள் அறிவிக்கிறோம், பேராசிரியர்களுக்கு நாங்கள் பணம் கொடுக்குறோம். ஆனால் துணைவேந்தர்கள் மட்டும் மத்திய அரசு எப்படி வந்து நியமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி. பெரும்பான்மை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி நடக்கும்போது வேந்தரா யார் இருக்கணும்? முதலமைச்சர்கள் தான் இருக்கணும். இவர் பின்புற வழி ஆளுநராக வந்துட்டு இவர் வேந்தரா இருந்துட்டு எந்த பல்கலைக்கழகத்திலையும் துணைவேந்தர் வந்து நியமிப்பதற்கு அனுமதிக்க மாட்டேன் மறுதளிப்பும் தான் எந்த விதத்தில் நியாயம்? அது அதுதான் சொல்லியிருக்காரு மாண்புமிகு முதலமைச்சர். இப்போ உச்சநீதிமன்றம் வந்து கேள்வி கேட்டிருக்கு, இதுக்கு பதில் சொல்லுங்க. எல்லாவற்றுக்கும் உச்சநீதிமன்றத்தை அணுகி தீர்வு காண வேண்டும். அதற்கு தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டு அரசிற்கும் ஒரு தீர்வு ஏற்படணும்னா எதுக்கு ஒன்றிய அரசு? அரசியலமைப்பு சட்டம் எதுக்கு? அதுதானே சொல்றோம் நாங்க. எங்க தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து என்ன சொல்றாரு? அரசியலமைப்பு சட்டத்துடைய புத்தகத்தை தூக்கி தூக்கி காட்டுறது என்னன்னா, மக்களே ஜாக்கிரதையா இருங்க, விழிப்பா இருங்க, இந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து வந்திருக்கு RSS ஆலயம் பாஜகவிலையும் சொல்றது அதுதான். அதனால்தான் உச்ச நீதிமன்றம் கேட்குது. ஒரு மக்களால், பெரும்பான்மை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி நடக்கும் பொழுது ஆளுநருக்கு இங்க என்ன வேலை இருக்கு? எழுதி கொடுக்கறத படிக்கிறவர் தான் ஆளுநர். ஒன்றிய கவுன்சில் ஆஃப் த மினிஸ்ட்ரி என்னென்ன தீர்மானத்தை கொண்டு வருகிறார்களோ, என்னென்ன திட்டங்களை கொண்டு வருகிறார்களோ அதை தயாரித்து கொடுக்கும் போது அதை வாசிப்பவர் தான் ஆளுநர். இவ்வளவு காலமா தானே வாசிட்டு இருந்தாங்க. இவர் மட்டும் தான் தகராறு பண்ணிட்டு இருக்காருன்னா கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து வராங்க. அரசியலமைப்பு சட்டத்தையும் ஜனநாயகத்தையும் போட்டு மிதிப்போம் அப்படின்னு. அதோடைய உச்சபட்சம் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் கோமியம் குடிங்க,
ரைட்.